guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனலில் ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான் என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது சிஎம் விஜய் அண்ட் புஷி ஆனந்த் இன்ஸ்பெக்ஷன். ஸோ மாறி மாறி இன்ஸ்பெக்ஷன் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கே போகிறாங்க, இங்கே வர்றாங்க, என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். பட் ஆப்போசிட் டீமோட கதறல்ஸ் வந்து ஓயவே மாட்டேங்குதுங்க இன்னுமா. ஏதாவது இவர் ஏதாவது சைன் போட்டார் அப்படின்னா யாரையாவது வச்சு அதுக்கு கேஸ் போடுறது. அது சரி வராதுங்க, இது சரி வராதுங்கன்னா அதுக்கு கேஸ் போடுறது. இவர் எங்கேயோ ஒரு ஃப்ளை ஓவர் மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு, பிரிட்ஜ் மாதிரி ஒன்று. அங்கே போனால் உச்சியில் காற்றடிக்கும். அப்போ அதை ட்ரோனில் சிஎம் வந்திருக்காரு அப்படின்னு மேலே இருந்து எடுக்கிறாங்க. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஏறி மேலே போக முடியாதுல்ல, மேலே ட்ரோனில் இருந்து அதை ஃபுட்டேஜ் எடுத்து போட்டிருக்காங்க. அவர் கோட்டு சூட்டு போட்டு கண்ணாடி போட்டுட்டு அந்த தாடியெல்லாம் வச்சுட்டு வரும்போது இப்படி முடி பறக்க பார்க்க மாசாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுக்கு இது குத்துது. அந்த ஏரியாவில் ட்ரோனே பறக்க வைக்க முடியாது. அது தெரியாத அந்த சிஎம்முக்கு ட்ரோனை பறக்க வச்சிருக்காரு. ஏங்க அங்கே இருந்த ஒருத்தருக்கு கூடவா அது தெரியாது? ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன்லையோ இல்லை எதுலையோ ஏதோ ஒன்றுல அது லீகலாக பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரோன் பறக்குது, அங்கே போயும் சிஎம் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த சிஎம் வந்து விளம்பரமே ஆசைப்படாத மாதிரி, அவர் வீடியோவே எடுக்காத மாதிரியும். ஏன் சார் வீடியோ சாங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல விக்னேஷ் சிவனை வச்சு, ஏதோ செஸ் இதுக்கு வந்து பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்களே. இப்போ இவருனா என்னன்னா இந்த ரீல்ஸுங்கிற வார்த்தையை எப்படியாவது சொருகணும். 5 வருஷம் இவங்க மத்தியில் எப்படி சார் ஓட்ட போறீங்க? அவருக்கு பழகிரும். அதான் அவர் சொல்லுவார், தம்பி வாங்க தம்பி, எனக்கெல்லாம் அது பழகி போச்சு, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணின ஒரு டுடே ட்ரெண்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது ஒரு 8 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு புக்குனா போயிடலாம். இது எடிட்டிங் சென்னை மெட்ரோ ரயிலில் முதல்வர் விஜய் டிக்கெட் எடுத்து பொதுமக்களுடன் பயணம் மேற்கொண்டார். இதில் அவர் போய் அந்த ட்ரெயினில் உட்காந்துருவாரு. பக்கத்தில் இருந்த ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு ஆச்சரியம். பக்கத்தில் இருக்கிற அவங்க பொண்ணும் யாரும் அப்படிலாம் பண்ணாத அப்படின்றது. இவர் வந்து இல்லை பரவாயில்ல, அவங்க படுத்துட்டாங்க மேலே, அவங்க எதிர்பார்க்கல. திடீர்னு ட்ரெயினில் வந்து ஏறுவாருன்னு எதிர்பார்க்கல. அதுதான் all is well. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா. பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸு, கேகே நகரு, டபுள் டேங்க்கு, பஸ் ஸ்டாப்பு, அம்மன் கோயில், அப்படியே கீழே போனால் மெட்ரோ ட்ரெயினு. ரொம்ப நாள் கழிச்சு விட்ருக்கானுங்க, ஆனால் டிக்கெட்டு தான் அதிகம். மச்சா நீ என்ன பண்ணுற? இந்த லெஃப்ட் எடுத்து ரைட். எல்லாரும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற தெரியுமா? நல்லா தான்டா கட்டிக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? மெட்ரோ ட்ரெயின் கட்டினதுலேருந்து ஏறணும்னு பார்க்குறேன், ஏறவே முடியல. தேங்க்ஸ்பா. அப்போது முதல்வரை கண்டதும் பொதுமக்கள் உற்சாகமடைந்து அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நீ உணர்ச்சி வச்ச சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. என்ன பண்ணுவோம் தெரியுமா? டேய் அவர் எம்எல்ஏடா. சாரி இவரான அது என்னன்னே தெரியல. இந்த டாக்டர் எல்லாருக்கும் பிடிக்குது. அதான் இப்போ இதெல்லாம் பார்த்தா கடுப்பாக வேண்டியது. இந்த இப்போ விஜய் வரும்போது பேக்ரவுண்டில் அந்த அந்த ட்ரெயினுக்குள்ள தமிழில் அப்படியே எழுத்து ஓடிக்கிட்டு இருந்ததா, அதை பார்க்க ஆச்சரியமாக இருக்கு. தமிழில் ஹோர்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியம். எனக்கு எப்போ தமிழ்நாடு வந்தாலும் அது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும்.
எங்கே திரும்பினாலும் தமிழில் தான் போர்டு இருக்கும், டீ கடைன்னு எழுதியிருக்கும், எல்லாம் விளம்பரமெல்லாம் பெரிய பெரிய இதில் தமிழ்லேயே இருக்கும். அப்படி இருந்தால் ஸ்ரீலங்காவில் தமிழில் பார்க்குறது ரொம்ப அரிது, வெரி வெரி ரேர். எப்பயாவது இருந்துட்டு எங்கேயாவது 1-2 பார்க்கலாம், கூட இங்கிலீஷ் சிங்களம் தான் இருக்கும். பட் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அது ஒரு 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 வித்தியாசமான ஃபீல், எதை பார்த்தாலும் தமிழில் தான் இருக்கும். அன்னைக்கு ஒரு 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 கேர்ள் ஒரு மாலில் போய் வீடியோ போடுறாங்க, அதில் H&M இருக்குது, அந்த H&M தமிழில் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு H&M தமிழில் இருக்கா, ஐயோ இதுக்காகவே ஒரு வாட்டி சென்னைக்கு போய் அதெல்லாம் பார்க்கணும். மிஸ்டேக் அந்த தமிழ் எழுத்தெல்லாம் நான் அப்படி சொல்லும்போது அப்படியா அப்படி இருக்கா, அப்படி இருக்கா, பின்ன தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாமல் அப்போ மிஸ்டி வந்தால் ஆச்சரியப்படும். மற்றது அந்த ஃபார்ம் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க தமிழில். ஆமாம் ஆமாம், அங்கே தமிழ் அது நல்லா இருக்கும் பார்க்க. வசியம் இருந்து வச்சிருக்கானோ நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே, நம்ம பாக்கியக்கா மகன். ஆமாண்ணே. வீட்டுக்கு போன உடனே என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் லைக்ஸ்ல சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. அடுத்ததா நம்ம எங்க போறோம்? மஞ்சள் ரயில்வே ஸ்டேஷன். எல்லாரும் ஒண்ணா போறோம். அந்த மஞ்சள் ரயில்வே எப்படி எடிட்டிங் உங்க கண்ணுக்கு அந்த ஸ்டேஷன் தெரியுதா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? தமிழில் அனௌன்ஸ்மெண்ட். தொடர்ந்து கத்திப்பாராவில் அமைக்கப்படும் இந்தியாவின் மிக உயரமான மெட்ரோ ரயில் பாலத்திலும் ஆய்வு செய்தார். மெட்ரோ ரயில் பாலம் தான் அது. நான் இந்த ட்ரோன் ஃபுட்டேஜுக்கு தான் சொல்லியிருந்தேன். ஏங்க அவரை நம்ம ஆல்ரெடி படத்தில் பார்த்து அந்த மாதிரி பிஜிஎம்லாம் பார்த்து பழகிட்டோம். பிஜிஎம்மே இல்லாமல் சும்மா வரும்போது அந்த காற்று வர சும்மா இல்லாமல் அடிச்சு விட்டு முடியெல்லாம் பறக்கும் போது நீங்களே பாருங்க நல்லா தான் இருக்கு. உடனே ரீல்ஸ் எடுக்கிறார் சிஎம், அந்த தடை செய்யப்பட்ட ஏரியாவில் ட்ரோன் எப்படி பறந்தது, அதுக்கு ஒரு கேஸை போடு. என்ன சார் இப்போ அவர் வேலை செய்யணுமா இல்லையா? இப்படி சிஎம்னா இப்படி வரக்கூடாது, பிஞ்சு போன சட்டையில போட்டுக்கிட்டு இப்படி இப்படியா வரணும், நல்லா வரணும் இல்லை. தமிழ்நாட்டு சிஎம் எப்படி இருக்காரு பாருங்கன்னு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் மட்டும் நல்லா டிப்டாப்பாக அயன் பண்ணி போட்டு வருவீங்க, அப்போ நாங்கள் சொல்கிறதா நீங்கள் வீடியோக்காக வர்றீங்கன்னு? ஒரு பணிக்காரனை போல இல்ல, ராஜாவிനെ போல உண்டு. சென்னை கோயம்பேடு அருகே நீர்நிலையை தூர்வாரும் பணியை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்தார். பேபுல நானும் எங்க இருக்கோ வாங்க, இப்பதான் வந்தீங்களா? தொடங்கட்டு போட்டு பொது வேலைன்னு நான் இறங்கிட்டா யாராலும் எனக்கு கட்டுப்படுத்த முடியாது. டேப்பை நீ அந்த பக்கம் புடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன். இங்கிட்ட அஞ்சடி அங்கிட்ட அஞ்சடி வெட்டி சாச்சுக்கிட்டே போறோம். ஒரு இன்ச்சுனாலும் ஒரு இன்ச்சு தான். சும்மா அந்த இது உக்காரத்துக்கு சின்ன மாதிரி பெஞ்சு இதெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக உக்காந்துன்னு அவங்க இருப்பாங்க. இது அப்படியே சமமாக ஆக்கிட்டு அப்படியே புல்லு பசை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், வந்து உக்காருவாங்க. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை வருவீங்களா? நாளைக்கு இந்த காலேஜுக்கு வரீங்களா? ஆதியா, எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தெளிவுமா? இப்போ இவரெல்லாம் கிளம்பி போயிட்டாரு. இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது தான் ஒருத்தர் பார்ப்பாரு, ஓ நான் 2 நாளாக யார் யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் தானா? என்ன சார்
சைடில் ஆட்டோவை எவனோ கீறிட்டு போயிருக்கான், யாருன்னு தேடிட்டு இருந்தா நீங்கள் தானா சார்? என்ன சார் இது, பைக்கை கொண்டு ஏன் ஆட்டோவில் விட்டு தேய்ச்சிருக்கீங்க? சரி பண்ணி கொடுங்க சார். ஆட்டோ ஓனர் பார்த்துட்டு யோசிப்பாரு, ஓ இவர் தானா? இதான் சேட்டலைட்ல இருந்து எடுத்த இந்த காட்டை பத்தின புது மேப். இப்ப நாம இருக்கிற பனிப்பாலத்துல இருந்து இந்த மலைப்பாதை வழியா போனா கொஞ்சம் தூரத்துல முத்தேரி வந்துடும். அடுத்து வெட்டுப்பாறை தான்னா எதிர்கரையில இருக்கிற மேகமலைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட முடியும். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு வழி ஒண்ணு இருக்கு. அமைச்சர், கொஞ்சம் பீதியான காடு தான் போல இருக்கிறது. பாதையை மறந்து விடாதீர்கள் ஐயா. உத்தரவு எங்க கூட ஒரு ரவுண்ட் வரணும் ஆட்டோல. ஓகே, கண்டிப்பா போலாமே எல்லாரும். ஆனா ஒரு கண்டிஷன், ஆட்டோவை நான் தான் ஓட்டுவேன். கண்டிப்பா ஓட்டு 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 விஜய் என்ன சார், விஜய் அவர் ட்ரெயினில் போனார் மேலே முடிய பாருங்க சார், எங்கெல்லாம் பூந்து போய்கிட்டு இருக்காரு. வண்டிக்குள்ளே ஏறிட்டாரு, கிணத்த பிடிச்சி நடந்து போய்கிட்டு இருக்காரு. எவன் ஆட்டோன்னு தெரியல விட்டு ஏற்றுறாரு, நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுறாரு. என்ன சார் நீங்கள் பாருங்க சார், இவரை இதாங்க சார் இன்ஸ்பெக்டர். அந்த பழத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பழத்துலயா? அந்த பழத்தை விட்டு ஏத்துறேன். அதுக்குள்ள விட்டா வண்டி கவுந்துவோம்ல. பருவமழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் தடுக்கவும், மழைநீர் தடையின்றி செல்லவும் தூர்வாரும் பணிகளை முன்கூட்டியே நிறைவு செய்வதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம். குளிர்காலம் வந்து கொண்டு இருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக கர்நாடகா அளித்த திட்ட அறிக்கை நிராகரிப்பு என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனுங்க பிஸ்டர் மூஞ்சில கோல் போடுறீங்க? செல்லாது போப்பா. அதாவது கர்நாடகா சொல்லி இருக்கிற இந்த தகவல்கள் எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படின்னு மத்திய நீர்வள ஆணையம் சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் ஓகே சார், வேற என்ன? ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. என்னன்னு? காவிரி தீர்ப்பாயம் வழங்கிய அந்த தீர்ப்பையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மீறுவதில் இந்த வகையில தான் இந்த மேகதாது அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடகம் தயாரித்திருக்கிறது அப்படின்னு நீர்வள ஆணையம். நீங்க திரும்பவும் அணை கட்ட வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதுவரையிலும் உங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. இப்படி தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் தமிழ்நாடு முதல்வர் விஜயின் போஸ்டர் கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் திரைப்படம் ஓடும் தியேட்டர் முன்பாக கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளியில வந்து இப்ப போராடுறவங்க எல்லாம் ஒரு பொலிட்டிஷியன் போராடுறாரு, இல்ல ஒரு தொண்டர்கள் போராடுறாங்க, இல்ல இந்த உணர்வு உள்ள ஒரு சில பேர் போராடுறாங்க. கர்நாடகா மக்கள் போராடுறாங்களா? அவங்க தண்ணி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? உங்க வயிற்றுல பிறக்காத ஒரு புள்ளதான் நாங்களும், இந்த நாட்டுல பிறந்தவங்க தான் நாங்களும். அந்த ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவ வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. விஜய் வந்து இதை பத்தி பேசுறதுக்கு கர்நாடகா போறேன் அப்படின்னு தான் சொன்னார். போராட்டமா இருக்குல்ல, அவர் போகக்கூடாதுன்னு இங்கே இருக்கிற கட்சியெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுது. ஏன்னா அவர் போறேன்னு சொன்னதுக்கே நிறையா பேர் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா கில்லி படத்தில் ஒரு டயலாக் இருக்கும், பாண்டு சொல்லுவார், சார் இவனை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்பணும், காவேரி தண்ணி அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுவான் சார். அதை அந்த ரீல்ஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவாரோ, ஏதாவது பண்ணுனா அந்த எப்பயோ அன்றே கணித்தார் பாண்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு கில்லி படத்தில் அன்னைக்கு சொன்ன ஃபுட்டேஜ் இன்னைக்கு சிஎம் ஆகி நிறைவேற்றிட்டார் பாத்தியான்னு எங்கே அது நடந்துருமோ அப்படின்ட்டு போகக்கூடாது, அவர் போகவே கூடாதுங்க. அது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அவர் அந்த ஒரு சிஎம்ஏ விஜய் தற்பொழுது கர்நாடகா வருவதை தவிர்ப்பது நல்லது, இங்கு சூழ்நிலைகள் சரியாக இல்லை. எப்போ சார் சரியா இருக்கு? என்ன வரக்கூடாதுன்னு போஸ்டரை கிளிக்கிறாங்க, அது பொதுமக்களுக்கு இடையூறுகளாக இருக்கும், அவங்க பல பேர் போராட்டம் பண்ணுறாங்கன்றீங்க. சரி அவர் சரி இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும் நம்ம போவோம்னு நினைக்கிறதுக்கா பிரச்சனையாது? அவர் எப்போ வரப்போறேன்னு சொன்னாலும் போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வர வேணான்னு, அப்போ நீங்கள் வாங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க, சந்திச்சு பேசுறதுக்கு தானே கூப்பிடுறாங்க. நீங்களும் வரமாட்டீங்க, அவரும் வரக்கூடாதுங்கிறீங்க. அந்த தண்ணியை தாங்களே சார், இவ்வளவு வருஷமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல கர்நாடகா, தண்ணி தண்ணி தண்ணின்னு. அப்படி தெரியல. இப்போ இவர் போவாரா போக மாட்டாரான்னு கூட தெரிய மாட்டேங்குது.
ஒருவேளை அப்படி போய் ஒரு சிஎம் போய் பேசினா தண்ணி நீ கிடைச்சிருமோ? கிடைக்கக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது சார். அவர் வரக்கூடாதுன்னு அவரும் சொல்கிறாரு, போகக்கூடாதுன்னு உள்ளே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. என்னன்னு ஒன்றுமா புரியலை. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் இப்போயும் சொல்கிறேன். மீதி 5 வருஷம் எப்படி சார் ஓட்ட போகிறீங்க இவங்களுக்கு மத்தியில்? ரொம்ப கஷ்டம் சார், வேலை செய்யவே விட மாட்டாங்க. பல பேர் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறது கூட யோசிச்சுட்டு இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு, அவங்க கருத்தை பயமில்லாமல் சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. எது பண்ணினாலும் யாரையாவது வச்சு ஒரு கேஸை போட்டு அது சரி வராது, அது நோ 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 அப்படின்னு ஏதோ பண்ணுறாங்க. இதான் எதிர்கட்சியோட வேலையா? மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டீங்களா? நான் மக்களுக்காக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா நோ நோ. இப்போ அந்த கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் சார் தோற்று போனார்ல, அங்கே வந்து ஸ்டாலின் சார் ஒரு கேஸ் போட்டு அங்கே இருக்கிற அந்த ஓட்டு போட்ட அந்த பெட்டி இருக்குல்ல, அதில் ஏதோ தப்பு, அதை சரி பார்க்கணும், சரி பார்த்தா அவர் ஜெயிச்சிருவார். அப்படி அதாவது இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, அந்த மிஷினில் ஏதோ தப்புன்னு அது அவர் கேஸ் போட்டதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லி வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 2 பூத்தில் மெஷினில் ஒரு தப்பும் இல்லைன்னு ரிசல்ட் வந்தது. இப்போ சப்போஸ் எல்லாத்துலேயுமே தப்பே இல்லைன்னு வந்தால் இப்போ 2வது அசிங்கம் இல்லை, பேப்பர் போடலாமே அவங்க மேலே கேஸு. அப்போனா விஜய் என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் டிவிக்கே தோத்துச்சோ அங்கெல்லாம் கேஸ் பண்ணி இவங்க வெற்றி மேலெல்லாம் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அங்கே இருக்கிற மெஷினை செக் பண்ணுங்க அப்படி இப்படின்னு அவர் போடலாம். ஆனால் அவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஏன்னா அவருக்கு வேலை இருக்குது. உங்களுக்கு வேலை இல்லை, அதனால என்ன பண்ணுறது இல்லை சார். 5 வருஷம் பதவியில் இருந்து விட்டு திடீர்னு போக சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு கேச போடு, இதுக்கு கேச போடு, அந்த மெஷினை பற்றி அது பண்ணு, இது பண்ணுன்னு முடியலை சார். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.